இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 5 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 32,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ண ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்எஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இது தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்குது இந்த பிடிஎஃப்பில். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேஜை கரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட இடத்துல வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ், அதாவது தற்போதைய வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க, நிரந்தர வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. எல்லாமே ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. ஆதார் எண் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதோட ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்காக. இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மெயில் ஐடி இங்கே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. இல்லைனா மெயில் ஐடி இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே இடம் தேதி ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபு அண்ட் மார்க் ஷீட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நெசசரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது ஓட்டர் ஐடி அல்லது பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷன் அல்லது டேக்ஸ் ரெசிப்ட் இது வந்து கேட்டிருக்காங்க. அல்லது அதோட ஆதார் கார்டு நம்பரு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சா போதும். ஓகேங்களா? அடுத்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூஷன்லேருந்து கிடைச்ச கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் வைக்கணும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அதையுமே வாங்கி நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். நீங்கள் பிடபிள்யூ கேட்டகரியாக இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்டு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதோட சர்டிஃபிகேட்டு, ஆல்ரெடி ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, இது எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அரியலூர் மாவட்ட சுகாதார அலுவலகம், பல்துறை வளாகம், ஜெயங்கொண்டம் ரோடு, அரியலூர் 621704 அப்படிங்கிற அட்ரஸில் நேர்லேயோ போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 17ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அரியலூர் மாவட்டத்திலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் செவித்திறன் ஆய்வாளர் ஆடியோலஜிஸ்ட் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி பெர் மந்த்துக்கு 32,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு பாதுகாவலர் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ், 11,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் எஸ்என்சியு. ஸோ இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 11,000 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர் நிலை 2,
அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 17,500 சேலரி சொல்லியிருக்காங்க. நடமாடும் மருத்துவக்குழு வாகன உதவியாளர் MMU கிளீனர் இந்த போஸ்ட்டு உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 11,000 சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, செவித்திறன் ஆய்வாளர் ஆடியோலஜிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி பேச்சுலர் டிகிரியில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும், 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 32,000 ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட் அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஜெயங்கொண்டம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியலூரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும், 2 வேக்கன்சிஸும். ஓகேங்களா. அடுத்து பாதுகாவலர் செக்யூரிட்டி கார்டு 2 வேக்கன்சிஸ். இது பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியலூரில் போஸ்டிங்ஸ் இருக்கும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து துப்புரவு பணியாளர் இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஜெயங்கொண்டம் இங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான், 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதாவது பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் நிலை 2 இந்த போஸ்ட்டும் 3 வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலகாபுரம் மற்றும் கட்டாத்தூர் துணை சுகாதார நிலையம், ஆண்டிமடம் வட்டாரம் மற்றும் சிலுப்பனூர் துணை சுகாதார நிலையம், கடுகூர் வட்டாரம் இங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டகரியில் மேல் கேட்டகரியில் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 45 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி 17,500 இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நடமாடும் மருத்துவக்குழு வாகன உதவியாளர் சொல்லியிருந்தாங்களே MMU கிளீனர் 2 வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலைகள் கடுகூர் மற்றும் திருமானூரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள், 45 வயதுக்குள்ளே இருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே 45 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோம், பர்மனெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது தான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அதாவது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் திட்டத்தின் கீழே இருக்க இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்டு ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.